Hello everyone, welcome to Muridan English. Deep in a lush forest lived a playful monkey named Minku. அடர்ந்த பசுமையான காட்டின் நடுவில் மிங்கு என்ற விளையாட்டுத்தனமான குரங்கு ஒன்று வாழ்ந்து வந்தது. Minku was known for his curiosity and endless energy. மிங்கு தனது ஆர்வத்திற்கும் தீராத ஆற்றலுக்கும் பெயர் பெற்றிருந்தது. He spent his days swinging from tree to tree and making the other animals laugh. அது தன் நாட்களை மரங்களுக்கு இடையே ஊஞ்சலாடியும் மற்ற விலங்குகளை சிரிக்க வைத்தும் கழித்தது. One sunny morning, Minku saw a majestic eagle soaring high in the sky. ஒரு நாள் காலை மிங்கு வானில் உயரமாக பறக்கும் ஒரு கம்பீரமான கழுகை கண்டது. The eagle looked so graceful and free that Minku became jealous. அந்த கழுகு மிகவும் அழகாகவும் சுதந்திரமாகவும் காணப்பட்டதால் மிங்கு பொறாமை I wish I could fly like that, he exclaimed. நானும் அது போல பறக்க முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று அது வியந்து கூறியது. From that moment, Minku became obsessed with flying. அந்த கணத்திலிருந்து மிங்கு பறப்பதில் தீராத ஆர்வம் கொண்டது. One afternoon, he gathered all his friends. ஒரு நாள் மதியம் அவன் தன் நண்பர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டினான். I have a brilliant idea, Minku announced confidently. என்னிடம் ஒரு அருமையான யோசனை இருக்கிறது என்று மிங்கு நம்பிக்கையுடன் அறிவித்தான். I am going to fly. நான் பறக்கப் போகிறேன். The animals burst into laughter. அந்த விலங்குகள் உரக்கச் சிரித்தன. The wise old tortoise smiled and said, My dear monkey, not every creature is meant to fly. ஞானமுள்ள வயதான ஆமை புன்னகைத்து, என் அன்பு குரங்கே, எல்லா உயிரினங்களும் பறப்பதற்காக படைக்கப்படவில்லை என்றது. But Minku refused to listen. ஆனால் மிங்கு அதை கேட்க மறுத்தது. Instead, he collected large banana leaves and tied them to his arms. அதற்கு பதிலாக அது பெரிய வாழை இலைகளை சேகரித்து தன் கைகளில் கட்டிக்கொண்டது. The next morning, Minku climbed the tallest tree in the forest. மறுநாள் காலை மிங்கு காட்டில் இருந்த மிக உயரமான மரத்தில் ஏறினான். Crowd of animals gathered below. கீழே விலங்குகள் கூட்டம் கூடியிருந்தது. The tortoise warned him once again. ஆமை அவனை மீண்டும் ஒரு முறை எச்சரித்தது. Minku, be careful. Confidence is good, but overconfidence can be dangerous. மிங்கு கவனமாக இரு. தன்னம்பிக்கை நல்லது, ஆனால் அதீத தன்னம்பிக்கை ஆபத்தானது. மிங்கு waved his hand. மிங்கு தன் கையை அசைத்தான். Don't worry, I know exactly what I am doing. கவலைப்படாதே, நான் என்ன செய்கிறேன் என்று எனக்கு துல்லியமாக தெரியும். Taking a deep breath, he jumped. ஆழமாக மூச்சை இழுத்துக்கொண்டு அவன் குதித்தான். Instead of flying, he began spinning in circles. பறப்பதற்கு பதிலாக அவன் வட்டமாக சுழலத் தொடங்கினான். Leaves tore apart. இலைகள் கிழிந்தன. Crush, that, boom. Crush, that, boom. He finally landed in a huge pile of soft hay. Fortunately, he was not hurt. இறுதியாக அவன் மென்மையான வைக்கோல் குவியலில் வந்து விழுந்தான். நல்ல வேளையாக அவனுக்கு எந்த காயமும் ஏற்படவில்லை. Minku slowly stood up. மிங்கு மெதுவாக எழுந்து நின்றான். I guess I cannot fly like an eagle after all, he admitted. The tortoise nodded kindly. கழுகை போல என்னால் பறக்க முடியாது போலிருக்கிறது என்று அவன் ஒப்புக்கொண்டான். ஆமை அன்புடன் தலையசைத்தது. Perhaps not, but can an eagle swing through trees? ஒருவேளை முடியாது, ஆனால் ஒரு கழுகால் மரங்களின் வழியே ஊசலாட முடியுமா? Minku thought for a moment. மிங்கு ஒரு கணம் யோசித்தான். Can an eagle jump from branch to branch? ஒரு கழுகால் கிளைக்கு கிளை தாவ முடியுமா? Can an eagle make everyone laugh? ஒரு கழுகால் எல்லோரையும் சிரிக்க வைக்க முடியுமா? Minku said no. மிங்கு இல்லை என்று சொன்னான். Then why do you want to be an eagle? You already have your own special talents. அப்படியென்றால் நீ ஏன் கழுகாக விரும்புகிறாய்? உனக்கென ஏற்கனவே தனித்திறமைகள் இருக்கின்றனவே. For the first time, Minku understood. முதல் முறையாக மிங்குவுக்கு புரிந்தது. From that day forward, he stopped dreaming about flying. அன்றிலிருந்து அவன் பறப்பதை பற்றி கனவு காண்பதை நிறுத்திவிட்டான். Instead, he became the most talented tree climber in the entire forest.
அதற்கு பதிலாக அவன் அந்த காடு முழுவதிலும் மிகவும் திறமையான மரம் ஏறுபவனாக ஆனான். Don't compare yourself with others. Appreciate your own strengths. உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். உங்கள் சொந்த பலங்களை மதியுங்கள். Thank you so much for watching. Please subscribe and hit the bell icon. Thank you.